தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். லூக்கா 4:36. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் போதனை, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் எவ்வளவு அதிகாரமாய் இருக்கிறது, அதிகாரம் நிறைந்ததா இருக்கிறது, வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைக்கு அனைத்தும் கட்டுப்படுகிறது. இன்று நம்மை பல நிலைகளில் ஆட்கொண்டிருக்கிற தீமைகளும் கூட, பல நிலைகளில் மனிதர்களை ஆட்கொள்ளுகின்ற அசுத்த ஆவிகளும் கூட ஆண்டவரின் வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியதாக இருக்கிறது. கடவுளின் வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை, கடவுளின் வார்த்தை உண்மையான வார்த்தை. ஆண்டவர் பேசுகின்ற பொழுது அனைத்தும் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்றன. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை நம்முடைய வாழ்வை எப்படி ஆட்கொள்ளுகிறது? ஆண்டவர் இயேசுவின் வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் திருவிவிலியத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது அது நம்முடைய வாழ்வில் தஞ்சமடைகிறது, தஞ்சம் பெறுகிறது. அது தொடர்ந்து செயல்முறைப்படுத்தப்படுகின்ற பொழுது ஆண்டவரின் வார்த்தையோடு நாம் தொடர்ந்து அசைவாடக்கூடியவர்களாக மாறுகிறோம். அப்படி கடவுளின் வார்த்தையோடு தொடர்ந்து இணைந்து வாழுகின்ற பொழுது ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்வு வாழுகிறோம். ஆண்டவரை இந்த உலகில் பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி ஆண்டவரை பிரதிபலிக்கின்ற பொழுது நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் மட்டுமே இருக்கக்கூடும். அப்படி ஆசீர்வாதமான இறை வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலிருந்து, நம்முடைய உள்ளங்களிலிருந்து வெளிவருகின்ற பொழுது அது வல்லமையை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது, தீமையை அழிக்கக்கூடியதாய் இருக்கிறது, நன்மையை உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. நம் வாழ்வை அர்ப்பணிப்போம். ஜெபம். ஆண்டவரே, என்னை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆசீர்வாதமானதாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை அளவிற்கு அதிகமாய் நேசித்து அதை தியானிக்க எனக்கு உதவி செய்வீராக. அப்படி அதை தியானிக்கின்ற பொழுது உம்முடைய வார்த்தை என்னுடைய உள்ளே தஞ்சம் அடைய வேண்டும் என்று நம்புகிறேன், ஏங்குகிறேன், தாகமாய் இருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னுள்ளே தஞ்சமடைந்து அது நன்மைத்தனத்தை மட்டுமே இந்த உலகிற்கு வெளிப்படுத்துவதாக என் வாழ்வை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். ஆமென்.